பெரிய டியூ கோர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரியை தான் வந்து நரேந்திர மோடி வந்து ஒத்த அமுக அமுகிறார். ஒரே அமுக அணுகி அடிச்சு விடு நீ பிரதமர். அதுக்கு தான் வந்து ஹிட்லருடைய பிக் லை தியரி நான் அடிக்கடி சொல்லுவது. பிக் லை தியரி. அந்த பிக் லை தியரினா என்னன்னா, நீங்க எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லணும், எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லணும்னா இவ்வளோ பெரிய அந்தஸ்துல இருக்கிறவர் இவ்வளவு பெரிய பொய் சொல்லுவாரா என்று மக்கள் நினைக்கணும். இது ஹிட்லருடைய தியரி. எப்படிப்பா இவ்வளவு பெரிய பொய் சொல்லுவாரு? இந்தியாவில் உலக பெரிய அந்தஸ்து பிரசிடென்ட் கீழே, பிரசிடென்ட் ஒரு பொம்மை பொறுப்பு தான். ஆனா அவங்க தான் கான்ஸ்டிடியூஷனலி, ஆனா பவர் வைஸ் பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் மேல இருக்காரு. ஹிட்லருடைய அந்த பிக் லை தியரி என்னன்னா, நீங்க எவ்வளவு பெரிய பொய் சொல்லணும்னா இவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கிற இவ்வளவு பெரிய பொய் சொல்லுவாரா என்று மக்கள் நினைத்து அதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்? இவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறவர் இவ்வளவு பெரிய பொய் சொல்லுவாராங்க, ரிசல்ட் என்னவா இருக்கும்? மக்கள் நம்புவாங்க. பிரைம் மினிஸ்டர் சொல்றாருப்பா. இதுதான் வந்து மனிதனுடைய சைக்காலஜியை புரிஞ்சு வச்சுக்கிட்டு பிரதமர் நரேந்திர மோடி, நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் நினைப்போம்ல, என்னடா இது இப்படி அம்பலப்படுறாரு, ஆனாலும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அது பிக் லை தியரி, அதுக்கு ஒரு எஃபெக்ட் உண்டு, அதை நம்புறாரு அவர்.